மத்திய அரசு மற்றும் ஆர்பிஐ ஏடிஎம் சம்பந்தமாக புது புது விஷயங்களை சில நாட்களாக சொல்லிட்டு வராங்க. அதன் அடிப்படையில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தற்பொழுது சொல்லியிருக்காங்க. இனிமேல் உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டே இல்லை அப்படின்னாலும், ஏடிஎம் கார்டை நீங்கள் ஏடிஎம்லேருந்து பணம் எடுப்பதற்கு கொண்டு போகலை அப்படின்னாலும் உங்களால் பணம் எடுக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பற்றின முழுமையான தகவல் பார்க்க போகிறோம். வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் ஏடிஎம் வித்தவுட் டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல வகையான பேங்க் இருக்குது. இதில் ஒரு சில பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேமெண்ட் எடுப்பதற்கு உதவி பண்ணுறாங்க. இது எந்தெந்த ஏடிஎம்களை நீங்கள் பணம் எடுக்கலாம், எதில் எடுக்க முடியாது அப்படிங்கிற முழுமையான தகவலை பார்க்க போகிறோம். இது கார்ட் ப்ளஸ் கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்டே இல்லாமல் பண பரிவர்த்தனை உங்களால் பண்ண முடியும். ஒரு ஏடிஎம்க்கு போயிட்டு ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணால் போதும் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக அந்த யூபிஐ பின் நம்பரை போட வேண்டியிருக்கும். கூகுள் பே, ஃபோன்பே, பிம் அப்படிங்கிற இந்த ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி புதிய அறிவிப்பு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இது தெரிய வரும். பண பரிவர்த்தனை எளிதாக பார்த்தீங்கன்னா பண்ணவும் முடியும். நீங்கள் எமர்ஜென்சிக்காக பணம் எடுக்கிறதா இருந்தாலோ, அல்லது உங்கள் கார்டு லாஸ் ஆகிட்டாலோ, அல்லது யாரோ திருடிட்டாலோ உங்கள் பணத்தை உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியும். அது கம்மியான ஒரு அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உடனே அந்த அமௌண்ட்டை உங்களால் சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி பெரிய அமௌண்ட்டாக இருக்குன்னா அதை நீங்கள் அந்த கார்டை பிளாக் பண்ணி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண முடியும். ஆனால் கம்மியான அமௌண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி கார்ட்லெஸ் டிரான்சாக்ஷனை வச்சு இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அல்லது அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மூலமாகவே உங்களால் எடுக்க முடியும். இந்த ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நியூ ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கார்ட்லெஸ் கேஷ் டிரான்சாக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கார்ட்லெஸ் கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு இல்லாமல் ஏடிஎம் மிஷினை பயன்படுத்தி பணம் எடுப்பது தான் இந்த ஏடிஎம் கார்ட்லெஸ் கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏடிஎம்க்கு போகிறீங்க, அந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய பிம், ஃபோன்பே, கூகுள் பே அல்லது இதர பேங்க் மொபைல் அப்ளிகேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம் கேஷ் எடுக்கக்கூடிய அந்த வழிமுறையை தான் கார்ட்லெஸ் கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும் பொழுது நீங்கள் இப்போ ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டீங்க, ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அல்லது யூபிஐ பின் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு அந்த கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த கேஷை பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுதான் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃபர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கரண்ட்லி பார்த்தீங்கன்னா சிவரல் பேங்க் மட்டுமே பார்த்தீங்கன்னா, அதுவும் லீடிங் பேங்க் மட்டுமே இந்தியாவில் இந்த கார்ட்லெஸ் கேஷ் டிரான்சாக்ஷனை அலோவ் பண்ணியிருக்காங்க. அல்லது டெடிகேட்டட் பேங்கிங் மொபைல் ஆப் மூலமாக, யூபிஐ ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ராவல் பண்ண முடியும். இதில் எந்தெந்த பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா வர்றாங்க அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இதை அனுமதிக்கிறாங்க. இது எந்தெந்த ஆப் யூஸ் பண்ணலாம்னா, யூனோ SBI சொல்லக்கூடிய இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம், அல்லது பிம் ஆப்பை பயன்படுத்தி SBIலேருந்து நீங்கள் யூபிஐ மூலமாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல நீங்கள் பணம் எடுக்க முடியும். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 10,000 வரை எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இதற்கு எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓடிபி மூலமாகவோ அல்லது யூபிஐ பின் மூலமாகவோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். இது பேன் இந்தியா முழுவதுமே SBI அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்போ SBIயில் அக்கௌண்ட் இல்லாதவங்க SBIயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா HDFC மொபைல் ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் சேம் அதே பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 10,000 தான் அவங்களும் அலோவ் பண்ணியிருக்காங்க. சார்ஜஸ் மேபி பாலிசியை பொறுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இதில் செலக்டட் ஏடிஎம்ல மட்டுமே அவங்க HDFC வழங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ICICI பேங்க் ஹை மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் பணம் எடுக்க முடியும். ஒரு நாளைக்கு 20,000 வரை எடுத்துக்கலாம். இருக்கிற பேங்க்லேயே அதிகமாக பார்த்தீங்கன்னா ICICI தான் வழங்கியிருக்காங்க. 20,000 வரை எடுக்க முடியும். இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. சேம் யூபிஐ பயன்படுத்தி எடுத்துக்கலாம். மேஜர் சிட்டிஸில் மட்டுமே வழங்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க் வர்றாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க் பொறுத்தவரையே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் அதனுடைய ஆக்சிஸ் மொபைல் ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க க்ரோவிங் இப்போ தான் அவங்க க்ரோ ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில
இடங்களில் மட்டுமே அப்படின்னா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பேங்க் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடா ஓல்டு ஆப்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்பை பயன்படுத்தி மேக்ஸிமம் 5000 வரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இவங்க லிமிட்டட் இடங்களில் மட்டுமே, லிமிட்டட் ஏடிஎம்மில் மட்டுமே அது வந்து கிடைக்கும். அதே மாதிரி கொடாக் மஹேந்திரா பேங்க், கொடாக் மொபைல் பேங்கிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதில் மேக்ஸிமம் 10,000 வரை எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்தால் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி செலக்டட் ஏடிஎம்மில் மட்டுமே பார்த்தீங்கன்னா அது வந்து வரும். இதற்கப்புறம் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களாம் அலோவ் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் வந்து கம்மியான அமௌண்ட் எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து மேஜர் சிட்டிஸில் தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி வந்து எடுப்பது அப்படிங்கிறது பார்ப்போம். இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூபிஐ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எனபிள் பண்ணியிருக்கணும். யூபிஐயில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கணும். அது கண்டிப்பாக அது பண்ணியிருப்பீங்க. அது பண்ணால் தான் உங்களால் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து மேக் ஷூர் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து யூபிஐயில் லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதேமாதிரி யூபிஐ பின் நம்பர் செட் பண்ணிக்கோங்க. கூகுள் பே, ஃபோன்பே, ஜிபே யூஸ் பண்ணுற எல்லாருமே இது லிங்க் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. அதனால தான் நீங்கள் வந்து இதுவரை வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா அது உங்களால் பார்த்தீங்கன்னா பண்ண முடிஞ்சிருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா விசிட் கார்ட்லெஸ் எனபிள்டு ஏடிஎம். இதை கண்டுபிடிப்பது தான் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த ஏடிஎம்லேயே ஒரு சில இடங்களை எழுதியிருப்பாங்க. நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த பட்டன் அமைக்கி பார்த்தாலே தெரியும். கார்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். உங்கள் ஏரியாவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாராவது பேங்க்லையோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ராவல் அல்லது யூபிஐ கேஷ் வித்ட்ராவல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இந்த ஏடிஎம் ஸ்க்ரீன்லேயே இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பணம் எடுக்கலாம். அதற்கான 3வது வழிமுறை என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ராவலை வந்து இனிஷியேட் பண்ணணும். அது எப்படி இனிஷியேட் பண்ணுறதுனா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். யூபிஐ ஆப்பில் ஒருத்தவங்களுக்கு பணம் போடுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுவீங்க. சேம் அதே ஆப்ஷன் தான் இங்கேயும். ஏடிஎம்மில் கியூஆர் கோடு இருக்கும், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ண போகிறீங்க. அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் யூபிஐ பின் போட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது ஏடிஎம் மூலமாக வந்து வந்துடும். உங்களுக்கு வந்து ரிசிப்ட் வேணுமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா ரிசிப்ட் வேணுன்னா வரும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வராது. இதுதான் முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஒருவேளை கியூஆர் கோடு இல்லைன்னா அந்த ஏடிஎம்னுடைய ஐடி அல்லது பேங்க் கோடை போட்டிங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு டீட்டெயில் வந்து நீட்டாக வந்துடும். இதுதான் தற்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். கார்ட்லெஸ் கேஷ் ட்ரான்சாக்ஷனில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக கார்டு வந்து தேவைப்படாது. உங்களுடைய ஏடிஎம் கார்டு நீங்கள் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் வந்து பணத்தை வந்து எடுத்துக்க முடியும். உங்கள் கார்டு வந்து லாஸ் ஆகிருந்தால் கூட நீங்கள் வந்து எமர்ஜென்சிக்கு எடுத்துக்க முடியும். எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் 24 மணி நேரம் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸும் 24 மணி நேரம் உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஈஸி ஃபார் நான் டெக் யூசர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும். நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா பணமும் எடுக்க முடியும். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன சார்ஜஸ் போடுவாங்க, எதுக்குள்ளே இருக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ வந்து பார்க்க போகிறோம். டெய்லி வித்ட்ராவல் லிமிட் பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 20,000 வரை இருக்குது. ஒவ்வொரு பேங்கை பொறுத்தும் அது வந்து சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி டிரான்சாக்ஷன் லிமிட்டும் அதே மாதிரி தான். ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பவும் நீங்கள் வந்து செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்யலாம், 2லேருந்து 3 வரை ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இதற்கு நார்மலாக எந்த ஒரு சார்ஜஸும் இருக்காது, ஃப்ரீயாக தான் இருக்கும். அதே மாதிரி ஓடிபி வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 15லேருந்து 30 நிமிஷம் வரைய பார்த்தீங்கன்னா ஓடிபி வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஏடிஎம் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் இருக்கும். அது பேங்கை பொறுத்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒவ்வொரு பேங்கை பொறுத்து அதை வந்து சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து யூபிஐ பின் மறந்துட்டிங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படிங்கிறது எடுக்க முடியாது. அதுவும் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. அதே மாதிரி ஃபோன் வந்து சார்ஜில் இருக்கணும், இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதே மாதிரி உங்கள் யூபிஐ பின் யாருக்குமே வந்து சொல்லிடக்கூடாது. அப்படி சொன்னாலும் இந்த மாதிரி கார்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதை மட்டும் நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி மொபைல் ஆப்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க. வித்ட்ராவல் ஒன்லி ஃப்ரம் இந்த கார்ட்லெஸ் கேஷ் எனபிள்டு ஏடிஎம்மில் மட்டுமே உங்களால் வந்து எடுக்க முடியும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயங்கள். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது எடுத்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுங்க.